வணக்கம், நான் கோவை விஜயா பேசுகிறேன். இன்று ஒரு சிறப்பான ஒரு வீட்டு வைத்தியத்தில் இந்த பன்னீர் ரோஸு மகத்துவத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த பன்னீர் ரோஸு நாட்டு ரோஸுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸு எல்லா இல்லங்கள்லேயுமே சாதாரணமாக வளரக்கூடியது. இது தெய்வத்துக்கும் உகந்தது, தலைக்கும் வைத்து கொள்ளலாம். இது மருத்துவத்தன்மை கொண்டது. இதை அரைத்து பால் விழுது போல் அரைத்து பால் ஊற்றி இதை நம்ம சிறிது கல்கண்டு அல்லது தேன் விட்டு கலந்து சாப்பிட்டா இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, மனசுக்கும் நல்லது. இந்த பன்னீர் ரோஸ் இந்த வெயில் காலங்களில் சாப்பிட்டா கொஞ்சம் உடம்பு கூலிங்காக இருக்கும். உதடுகள்லாம் நல்ல வெடிப்பு இல்லாமல் நல்ல கலராக வரும், வெடிப்பு வராது. முகத்துலேயும் வெடிப்பு, உடம்புலனா இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்காது. இதை சாப்பிட்டா இதை எடுத்து அந்த இதழ்கள்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி கழுவிட்டு பாலில் அரைத்து கல்கண்டு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை தனியாக அரைத்து முகத்திற்கு பூசிக்கலாம். இது எல்லாத்துக்குமே அவ்வளவு நல்லது. வயிறு கடுப்பாக மோசம் போயில கடுகடுப்பு அதுக்கும் நல்லது. இருதயத்துக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது, மோசம் போகிறதுல கடுப்பு இல்லாமல் இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்லது. இதை குறுக்கத்து செய்யலாம். நடக்கலை பருப்பு போட்டு இந்த இதழ்கள்லாம் போட்டு ஆனால் சுத்தம் பண்ணிடணும். நல்லா சுத்தம் பண்ணி எது இருக்குதா, பூச்சி புழு எது இருக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா அதோடய சேர்த்து கூட்டி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். தனியாக பன்னீர் ரோஸ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி கடலை உருண்டையோடு சேர்த்து கொடுக்கலாம். குழுக்கந்து செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிடலாம். இது யாருனாலும் சாப்பிடக்கூடியது, எளிமையாக கிடைக்கக்கூடியது. எல்லோருமே சாப்பிட்டு